ஹாய் அன்சம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஷோமி தரப்புலேருந்து ஒரு 10,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த பவர் பேங்க். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஷோமி அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் 3i அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10,000 mAhல ஒரு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிவல் அவுட்புட் அண்ட் இன்புட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு 12 layer chip ப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பவர் பேங்கோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்ஆர்பி வந்து 1299 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாக்கா உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க நல்லா. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பில் கொடுத்துருக்காங்க. இதில் பில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓப்பன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாக்கா உள்ளே வந்து பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு லென்த்தியான ஒரு கேபிள், டைப் சி இல்லை நார்மல் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் போராக தான் இருக்குது. எனக்கு கேட்டால் நீங்கள் அடிஷனல் ஒரு கேபிள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே எனக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த பவர் பேங்கை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலரில் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லிம்மான ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு மொபைல் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேறு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதே ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா எம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா MI.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 10,000 mAh அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 USB அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் 2 மொபைல் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று நார்மல் போர்ட்டு, இன்னொன்று வந்து டைப் சி. ஸோ நீங்கள் எந்த டேட்டா கேபிள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED பிளிங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பேட்டரி பவர் இருக்குது அப்படின்றத இது வந்து மென்ஷன் பண்ணி காட்டும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்கை ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 5000 mAhல ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து இதில் சார்ஜ் ஃபுல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு 30-35% வந்து சார்ஜ் இருக்கும்போது வந்து இந்த பவர் பேங்க் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பவர் பட்டனை 2 டைம் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மார்ட் பவர் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து சின்ன சின்ன கேஜெட், இந்த ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பட்ஸ் அப்படின்னு ஒரு சில ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். பாய்.